வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அவை என்னென்ன தீர்மானங்கள் என்று நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் நாம் பார்ப்பது நாடாளுமன்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீட் விலக்கு விவகாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதாக கூறி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வலியுறுத்தி அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத திமுக அரசை கண்டித்து விமர்சனம் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிகழ்த்தும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். முன்மொழிபவர்கள் திரு கே.ஏ. செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிங்காரம் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், திரு எம். பரஞ்சோதி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு குமரகுரு அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மேடையில் பேசி வரும் காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு 23 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம். நீட் விலக்கு விவகாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதாக கூறி தீர்மானம். ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வலியுறுத்தி தீர்மானம் என்று அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத இந்த திமுக அரசை கண்டித்து தீர்மானம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் மரபுகளை பின்பற்றவில்லை என கூறி தீர்மானம். கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சொத்து வரி, வீட்டு வரி, மின்கட்டண உயர்வை கண்டித்து தீர்மானம். கழக மருத்துவமனை செயலாளர் திரு அன்வர் ராஜா, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு வருகூர் அருணாச்சலம் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், கிருஷ்ணகிரி மேற்கு. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் அதிமுக வெல்வதற்காக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று தீர்மானம் உள்ளிட்ட 23 தீர்மானங்களை இந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தோம். 23 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எவை எவை என்று பட்டியலிடுங்கள். நிச்சயமாக அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இன்று தற்போது 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தற்போது அதனை முன்னாள் அமைச்சர்கள் வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தும் பாராட்டு தெரிவித்தும் முதல் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா ஏற்கனவே அதிமுக சார்பில் நடைபெற்ற பொன்விழா எழுச்சி மாநாட்டுக்கு வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவித்தும் பாராட்டு தெரிவித்தும் இரண்டாவது தீர்மானமாகும். மூன்றாவது தீர்மானம் பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலும் மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள முன்பே திட்டமிடாமலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிரமத்திற்கு உள்ளாக்கிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும், அதே போன்று பொருளாதார இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அனைத்து வெள்ள நிவாரண உதவிகளை வழங்கிட வலியுறுத்தியும் மூன்றாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று நான்காவது தீர்மானமாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அதனை நேரடி ஒளிபரப்பு செய்வது ரத்து செய்யப்படுவதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சம்பந்தமாக சட்டமன்ற மரபுகளை இதுவரை கடைபிடிக்காத சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவருக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் என்பது இயற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோன்னா மீனவர்கள் நலன் பாதுகாக்க கச்சத்தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத அரசுக்கு கண்டனம் தெரிவித்து 5வது தீர்மானமும், அதே போன்று மாநில உரிமைகள் பறிபோனதற்கு திமுகவே முழுமையாக காரணமாக இருந்துவிட்டு தற்போது மக்களின் கவனத்தை திசை திருப்ப 520 வாக்குறுதிகளை அளித்து அதனை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா இதுல முக்கியமாக மத்திய அரசை வலியுறுத்தி 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்ற மக்கள் கடந்த பாதுகாப்பு குறைபாட்டால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் ஜனநாயக அமைப்புகளின் மீது பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தி தீர்மானம் என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ஈழத்தமிழர்களுடைய நலன் காக்க ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற 2 தீர்மானங்கள் மத்திய அரசை நோக்கி ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம்னா நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு
எங்களுக்கு தெரியும் என கூறி தற்போது வரை நீட் தேர்வை ரத்து செய்யாத நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து தீர்மானம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முறையான வாக்காளர்கள் பட்டியலை உருவாக்கி அந்த வகையில தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள். இறுதி தீர்மானமாக தான் நீங்க கூறியிருப்போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடும் வகையில் கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் களப்பணி ஆற்றிட வேண்டும் என்று சூளுரை ஏற்று தீர்மானம் என ஒட்டுமொத்தமாக 23 தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. முதல் 2 தீர்மானம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு பாராட்டும் வாழ்த்து தெரிவித்தும், அதே போன்று அரசினை குற்றம் சாட்டி தீர்மானங்களும் மத்திய அரசை வலியுறுத்தி 2 தீர்மானங்கள் என மொத்தமாக 23 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் இயற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடந்த ஒரு ஆண்டில் உயிரிழந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், அதே போன்று நடிகர்கள், கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி உள்ளிட்டோருக்கும் இரங்கல் தீர்மானம் என்பது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இயற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி சந்தானம். பி.கே. வைரமுத்து அவர்கள் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் வாரிய தலைவர் திரு பி.ஆர்.ஜி. அருண்குமார் எம்எல்ஏ அவர்கள் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், திரு ஆர். கணேஷ் அவர்கள் மகாராஷ்டிரா மாநில கழகத்துடைய செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் 1 முதல் 12 இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு உங்களை வணங்கி கேட்டு, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வடகிழக்கு பருவமழை கஜா புயல் வந்தது. நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் கண் விழித்து அவர் கண் தூஞ்சாமல் கடமையாற்றியதன் பலனாக மக்கள் எல்லாம் நிம்மதியாக உறங்கினார்கள். ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் அந்த கஜா புயலிலே தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுத்த 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். ஆனால் இன்றைக்கு கையாளாக திமுக அரசு இந்த வடகிழக்கு பருவமழையிலே உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் மீதும் மத்திய அரசு மீதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் பழி சுமத்துகிறார்கள். காலம் கனிந்து வந்திருக்கிறது. எல்லோரும் எங்களிடத்திலே கேட்டார்கள், உங்களிடத்திலும் கேட்டார்கள், இதற்கு நிரந்தர தீர்வு என்ன என்று. இதற்கு ஒரே நிரந்தர தீர்வு மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியா கோட்டைக்கு செல்ல வேண்டும், அதுதான் நிரந்தர தீர்வு என்று சொல்லி இந்த தீர்மானம் 13 முதல் 24 வரை முனைவர் வைகை செல்வன் கழக இலக்கியணி செயலாளர், கழக செய்தி தொடர்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள் வாசித்து நிறைவேற்றி தருவார்கள் என்று சொல்லி மீண்டும் பொதுச் செயலாளருக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.